கோழிக்கோடு அப்படின்ற ஒரு ஏரியாவில் கேரளாவில் நடந்த ஒரு இன்சிடெண்ட் தான் இது. பஸ்ஸில் போயிட்டுருக்க சிஞ்சிதா என்ற ஒரு பொண்ணு, பக்கத்தில் இருக்க ஒரு பேசஞ்சர் நேம் வந்து தீபக். அவர் தன்னை தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணுறாரு அப்படின்றத ஒரு வீடியோவாக க்ரியேட் பண்ணி அவங்க இன்ஸ்டாவில் போட்டிருக்காங்க. அது இப்போ வைரல் ஆயிடுச்சு. அந்த வீடியோ வைரல் ஆயிடுச்சு. பட் ஆனால் அந்த நபர் இப்போ இல்லை, இறந்துட்டார். ஏன்னா அவர் அப்படி ஒரு தப்பு பண்ணலை அப்படின்றது தான் உண்மை. ஆனால் இப்படி ஒரு வியூஸ்க்காக இப்படி பண்ணுறாங்கன்னா அது ரொம்ப தப்பு. ஃபஸ்ட்டு அதை உணரணும். இதனால் நான் இருக்கிற எல்லா இன்ஃப்ளூயன்சர் எல்லாருக்குமே கெட்ட பேர் இதெல்லாம். அதனால் அந்த பொண்ணு பண்ணது ரொம்ப தப்பு. ஆனால் அந்த பையன், சில பேருக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கலாம், அந்த பையன் பண்ணியிருப்பானா பண்ணியிருக்க மாட்டானா, ஒரு வேளை வீடியோ எடுக்கிறதுனால அவன் கொஞ்சம் உஷாராக இருக்கிறானா அப்படின்ற மேலே டவுட் இருக்கும். அதை பற்றி நமக்கு தெரியாது. ஆனால் அந்த பையன் பண்ணியிருக்க மாட்டான் தான் உண்மை. ஏன்னா அந்த பையன் தன் உயிரையே மாய்த்து கொண்டான். அதனால் தயவு செய்து சொல்கிறேன், எனக்கு கேர்ள்ஸ் மேலே ரொம்ப மரியாதை இருக்குது. பெண்கள் மேலே அதி நவீன ஒரு மரியாதை எனக்கு இருக்குது. அந்த மரியாதையை சில பெண்கள், இருக்கிற எல்லா பெண்களையும் தப்பாக நினைக்கிற அளவுக்கு பசங்களுக்கு வச்சிடாதீங்க. தயவு செய்து சொல்கிறேன், இந்தமாரி தப்பான ஒரு காரியம் செய்யாதீங்க. இப்போ போன உயிர் வராது. ஆனால் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. தீபக்கு அவங்க குடும்பத்துக்கு என்ன ஆறுதல் சொல்கிறதுன்னு தெரியாது எனக்கு. ஆனால் நான் ஒன்று சொல்லிக்கிறேன், தமிழ்நாட்டு மக்கள் சார்பாக ரெஸ்ட் இன் பீஸ். தயவுசெய்து இந்தமாரி தவறை செய்யாதீங்க. எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் தப்பு பண்ணாங்கன்னா அந்த கண்டக்டர்கிட்ட சொல்லி பஸ்ஸை நிறுத்தி ஆப்போசிட்டில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். இந்தமாரி வீடியோவாக எடுத்து அவர் உயிரே போகிற அளவுக்கு நீங்கள் இப்படி செஞ்சுருப்பீங்கன்ட்டு நான் நினச்சி கூட பார்த்ததில்லை. நான் நினச்சி பார்க்கவே இல்லை. தயவுசெய்து இப்படி ஒரு சீப்பான விஷயத்தை பண்ணாதீங்க.